இந்த மாதிரி இட்லி நல்லா ஸ்பாஞ்சியாக வர்றதுக்கு. அது இல்லாமல் இட்லி ஆறுனாலும் சாஃப்டாக இருக்கணுமா? அப்போது எந்த ரேஷியோவில் அரிசி உளுந்து எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் இந்த டம்ளர் தாங்க அரிசியை அளந்து எடுத்துக்கிறேன். இந்த டம்ளரில் 5 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிறேங்க. இட்லி தோசைக்கெல்லாம் மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு ஆகிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. ஒரு வாரத்துக்கு ஆகிற மாதிரிலாம் அரைச்சி எடுத்து வச்சோம்னா மாவு புளிச்சு போயிடும். அதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றுக்கு தாங்க ப்ராப்ளம் வரும். 5 டம்ளர் அரிசி எடுத்தாச்சுங்க. இதை நல்லா 3லேருந்து 4 வாட்டி அலசிட்டு இதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. 5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாங்க. இதையும் நல்லா அலசிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. 3 மணி நேரம் கழித்து ஃபஸ்ட்டு அரிசியை கிரைண்டரில் போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரிசியை ஆட் பண்ணிவிட்டு இதில் இன்னொரு பொருள் ஆட் பண்ணிக்கலாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவலுங்க. 10 நிமிஷம் அதை தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சிடலாங்க. அரிசியை கிரைண்டரில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவல் இல்லைன்னா ஜவ்வரிசி கூட இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இட்லி நல்லா சாஃப்டாக வருங்க. மாவு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சோம்னா தான் இட்லிக்கு நல்லா இருக்குங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்துக்கலாங்க. அடுத்து உளுந்து ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க. உளுந்துக்கு தண்ணி சேர்க்கும்போது ஒரேடியாக தண்ணி சேர்க்காமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு மாவு நிறையா ஆகுங்க. உளுந்து ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவையும் இதில் கலந்துடலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து 7லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாங்க. மாவு நல்லா புளிச்சு வந்தால் தாங்க இட்லி நல்லா வரும். நான் இன்றைக்கி 2 பாத்திரத்தில் மாவை எடுத்துக்கிறேங்க. பாத்திரத்தோட 3/4 அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கலாங்க. மாவு அப்போ தான் ஃபெர்மெண்ட் ஆகி மேலே வரும்போது கரெக்டாக இருக்குங்க. எட்டு மணி நேரம் கழித்து மாவு எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை ஓரளவுக்கு கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாங்க. ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து ஆட் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த ரேஷியோவில் தாங்க மாவு வந்து அரைச்சி எடுத்து வைக்கிறோம். இட்லி நல்லா ஸ்பாஞ்சியாக ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த அளவுகளோட அரிசி உளுந்தெல்லாம் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பாத்திரத்தில் தண்ணி இந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இட்லி பிளேட்ஸை உள்ளே வச்சுக்கலாங்க. மூடி போட்டுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து எடுத்தோன்னா இட்லி நல்லா வெந்து வந்துடுங்க. ஸ்டவ்வும் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக இட்லி ரெடி ஆகிடுங்க. நம்ம சவுத் இண்டியன் டிஷ்லேயே அதுவும் டிஃபன் ஐட்டம்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது இட்லி தாங்க. நம்மள எல்லாத்துக்குமே சில டைம் இட்லி சொதப்பல் நடக்குங்க. இந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சொதப்பவே சொதப்பாது. கண்டிப்பாக இட்லி சூப்பராக சாஃப்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனல் ஸ்பாரக் கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.